என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. தை மாசம் பார்த்தீங்க அப்டின்னா, பொற்காலம் இல்லைங்க. வைர நேரம் அப்டின்னு கூட நம்ம சொல்லலாம். மகர ராசியில சூரியன் இணையும் கிரகங்கள் பார்த்தீங்க, இந்த 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய அளவுல ஜாக்பாட் ஏற்படுத்த போது. ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனோட கிரகங்களோட ராஜா அப்டின்னு அழைக்கப்படுறாரு. அவர் தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், மரியாதை, தலைமைத்துவம், அப்புறம் உயர் பதவிகள், தந்தையின் காரணியாக இருக்காரு. 2026 ஜனவரி 17ஆம் தேதி பிற்பகல் 3:13 மணிக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. இதோட மகர சங்கராந்தி, அதுக்கப்புறம் உத்தராயணமும் தொடங்குது. மகர ராசியில சூரியனுடன் பல கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா, பல ராசிகளுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். தை மாதம் முழுவதும் எந்த ராசிக்கு வைர நேரம் அப்படின்னு பார்க்கலாமா? மகர ராசியில சூரியன் பெயர்ச்சியோட பொது பலன்கள் என்ன அப்படின்னா, சூரியன் தனுசுல இருக்கும்போது ஆன்மீகம் நேர்மையை கடமையை செய்றது. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம கருத்துல ரீதியான மகிழ்ச்சிய குறிப்பாரு. ஆனால் மகர ராசிக்குள்ள நுழையும்போது கருத்து மட்டும் இல்லாம செயல்பாடுகள் சார்ந்ததாகவும், ஒழுக்கமானவராகவும், நடைமுறைக்கு ஏற்றவராகவும் மாறுறாரு. சனியோட ராசியில பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனோட பயிற்சியாகும் காலத்துல கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தடைகள் எல்லாமே விலகும். சூரியனோட ஆட்சி செய்யும். அப்படி இல்ல அப்படின்னா, நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அந்த பெயர்ச்சி அதிகபட்சமான பலன்கள தரும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, தொழில்ல முன்னேற்றம், அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல வலிமை, ஆரோக்கிய மேம்பாடு, உறவுகள்ல ஸ்திரத்தன்மை எல்லாமே ஏற்படும். மேச ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அபரிவிதமான தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது. மேச ராசிக்கு 10வது வீட்ல கூட்டு கிரகங்கள் பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான கதவுகள திறக்கும். புதிய பொறுப்புகள், அப்புறம் பதவி உயர்வு, வியாபார விரிவாக்கம் ஏற்படலாம். பொருளாதார ரீதியா முதலீடுகள், லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களா வராம இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள்ல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஆதரவும் கிடைக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு தைரியமும், வெற்றியும், வளர்ச்சி, அதுக்கப்புறம் முன்னேற்றம் நிறைந்ததா இருக்கும். ரிஷப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டமும், லாபமும் கிடைக்கும். சுக்கிரன் ரிஷப ராசியோட அதிபதி, சனியோட நண்பர். மகர ராசியில சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்கள் அதிர்ஷ்டத்தோட வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத அனுகூலங்கள் எல்லாமே நடக்கும். பயணங்கள்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல நிலை வலுவடையும். திருமண வாழ்க்கை இனிமை அதிகரிக்கும். அழகு தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். சூரியனோட ஆற்றல் சுக்கிரனோட மகிழ்ச்சியோட இணைந்து செழிப்ப கொண்டாடுறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பகை, அதுக்கப்புறம் தடை எல்லாமே விலகப் போகுது. சூரியனோட ராசியான அதிபதி, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மகர ராசியில கூட்டு கிரகங்கள் எதிரிகள் மீதான வெற்றி மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கும் போட்டிகள்ல பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் வலுவடையும் மற்றும் பார்த்தீங்கன்னா, பழைய அ அதாவது பழைய நோய்கள் நீங்கும். தொழில்ல பதவி உயர்வு, அப்புறம் புதிய திட்டம் கிடைக்கலாம். தலைமைத்துவ திறன்கள் உங்களுக்கு வெளிப்படும். பொருளாதார நிலையும் மேம்படும். நீண்ட காலமா வெற்றியை தருவதால இந்த பயிற்சி உங்களுக்கு சாதனைகள், மரியாதை, அதுக்கப்புறம் ஆற்றல் நிறைந்ததா இருக்கும். துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சொகுசான காலம். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். மகரத்துல கூட்டு கிரகங்கள் 4வது வீடு, அப்புறம் வசதிகள், சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரம், அது எல்லாத்தையுமே மேம்படுத்தும். இது உங்களுக்கு வீட்ல மகிழ்ச்சிய தரும். குடும்பத்துல அமைதிய நிலவும். அது மட்டும் இல்லாம சொத்து தொடர்பான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். தொழில்ல ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். சொத்து, வாகனம், அதுக்கப்புறம் நகை வாங்கும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். ஆ உடல் நலம் நல்லா இருக்கும். மன அமைதியும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, வருமானமும், செல்வமும் மேம்படும். 2வது வீட்ல கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால செல்வம், அதுக்கப்புறம் குடும்ப மகிழ்ச்சிய தரும். இதனால பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். தொழில்ல ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். பயணங்களால நன்மை உண்டாக போது. அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கிறதுனால இந்த பயிற்சி உங்களுக்கு பொருளாதார வலிமை கூடுதல் வருமானம், அதுக்கப்புறம் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். இது என்ன அப்டின்னா, உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட சுய ஜாதகத்த ஒரு முறை பரிசோதிச்சுக்கோங்க. எந்த விதமான நல்ல காரியங்கள தொடங்குறதுக்கு முன்னாடி, அப்படியே மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதரவு குடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே!